சகோதரிகளே, முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய தூண்டும் மனோ இச்சைகளிலும் ஷைத்தானின் விஷயத்திலும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையையும் அலங்காரத்தையும் நாமே இறக்கினோம். ஆனாலும் தக்வா எனும் ஆடைதான் மிகவும் சிறந்தது. வெட்கம் ஈமானில் ஒரு பகுதியாக உள்ளது. வெட்கத்தை திறந்து நாம் ஈமானை இழந்து விடக்கூடாது. எனவே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் அனைவரும் அல்லாஹ்வின் கட்டளைகளை பேணி நடக்க வேண்டும். அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் அல்லாஹ்வின் தண்டனைக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவோம். மேலும் நபி அவர்கள் மிஃராஜ் சென்றபோது நரகத்தில் பெண்களைத்தான் அதிகம் கண்டுள்ளார்கள். நபி அவர்களின் இந்த முன்னறிவிப்பு நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். என்னுடைய நல்லடியார்களுக்காக எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் கற்பனை செய்திராதவற்றை நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா. ஆதாரம் திர்மிதி. सारे आलम में ये देखो कैसा नूर छाया है। अस्सलातु वस्सलामु अलैका या रसूलल्लाह।